உங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஒரு டிவி இருக்கு அப்படின்னு 70% ஆஃப் த மனிதர்களை விட நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க உலகத்துல. நம்ம பார்க்கறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். 70% ஆஃப் த மனிதர்கள் வீட்டில் இன்னைக்கும் டிவியும் ஃப்ரிட்ஜும் இல்லை. நம்ம எல்லாம் மிச்சம் 30%ல தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது உங்க மூலமா தீர்த்துக்கிறேன். இந்த நிறைய பேர் படம் எடுத்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறேன்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுனால இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது கரெக்ஷன் ஆகுமா? இல்ல, அது ஆகாது. இப்போ இது ஏன் எனக்கு ஆகாதுன்னு நிறைய தெரியும். ஆமா, ஆனா இதை நம்பி ஒரு கும்பல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் படம் பண்றதுக்காக இன்வெஸ்ட் இல்ல அதெல்லாம் சத்தியமா ஒரு பைசா கூட திருப்பி வராது. ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அந்த ஊர் ஈரோப்ல டிஸ்ட்ரிபியூஷன் அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் தட்ஸ் வெரி நெக்லிஜிபிள்னு வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இப்ப நான் வந்து இப்ப அட்லாண்டா இன்டர்நேஷனல் சில்ட்ரன் நான் வந்து எல்லாருமே லாரல் லிஸ்ட் போடுறாங்க. அதுல என்ன ஃபெஸ்டிவல்ங்கிறது வந்து யாருமே பாக்குறது இல்ல. அது 120 150 லாரல் லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க. ஆனா நான் வந்து ஃபெஸ்டிவல் இருக்கு. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அட்லாண்டா இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நான் எப்படி பார்ப்பேன்னா 9 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சில்ட்ரனுக்காக மட்டுமே பண்றாங்க. 9 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் எ குட் ஃபெஸ்டிவல். சப்மிட் பண்ணோம், அதுல பெஸ்ட் பிலிம் வின் பண்ணோம். கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்க குழந்தைகள் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஸ்கூல்ஸ்க்குலாம் எடுத்து போறாங்க அந்த ஃபெஸ்டிவலே. அது கவர்மெண்டே பண்ணுது. நான் வந்து அப்புறம் கொரியால இன்டர்நேஷனல் கம்பேனியன் அனிமல்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல், அது 6வது வருஷம் நடக்குது. நான் எப்பொழுதுமே எவ்வளவு வருடங்கள் நடக்குது, எவ்வளவு படங்கள் வருது, எவ்வளவு படங்கள் அவங்க போடுறாங்க, எவ்வளவு ஆடியன்ஸ் வராங்க, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னால உங்களுக்கு கண்டிப்பா பணம் வராது. ஆனா ரெகக்னேஷன் நீங்க அது போய் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பா நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் போய் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா உங்களை மாதிரியே நல்ல படங்கள் பண்ணிட்டு உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய சேலஞ்சஸோட ஜெயிச்சும் ஜெயிக்காமலும் அங்க வந்திருப்பாங்க. ஜெயிச்சவங்க பார்க்கும்பொழுது அடரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தவங்களை பார்த்து நீங்களும் நம்மளும் ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா, ஒரு ஹோப். நீங்க வந்து அண்ணாந்து பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் ஷாங்காய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு எனக்கு டேனி பாயில பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஸ்லம்டாக் வந்திருக்கு, அவர் அப்புறம் எப்படியாவது பார்த்துட்டா நமக்கு வந்து ஒரு ஒரு அது நமக்கு ப்ரமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நானும் தேடி தேடி பார்க்குறேன், எல்லாரும் ஒரே ஹோட்டல்ல தான் வாங்கியிருக்கோம், அவர் பார்க்கவே முடியல. ஆப்வியஸ்லி அவர் ஹியூஜ் டிமாண்ட் வேற. அப்போ அங்கெல்லாம் தான் உங்களுக்கு இயக்குநர்களுக்கான ஒரு மரியாதை வேற தெரியும். இயக்குநர்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில அவார்ட் கொடுக்குற செரிமனி பொழுது எல்லாரும் ஒரு ரூம்ல இருக்காங்க. சரி, வந்ததுக்கு டேனி பாயல் கூட பார்க்க முடியல அப்படின்னு. ஆனா 5 ஸ்கிரீனிங் போச்சு ஷாங்காய் இன்டர்நேஷனல் அச்சம் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீனிங்கும் பிளாக்ல வித்தாங்க டிக்கெட். அங்க நம்மளோட பைத்தியக்காரங்களா இருக்காங்க சினிமாவில். ஆனா அந்த படத்துக்கு வேற டைட்டில் வேற மாத்திட்டாங்க அவங்க, வீட்டுக்குள் புகுந்த ஓனாய் அப்படின்தான் அதனுடைய அர்த்தம் சைனீஸ்ல. அந்த அச்சமுண்டுக்கு வீட்டுக்குள் புகுந்த ஓனாய் அப்படின்னு தான் அதுக்கு டைட்டில். ஸோ அது எனக்கே வந்து கொடுக்குறேன். ஆமா, சைனீஸ்ல எனக்கே வந்து டிக்கெட் கொடுக்குறான். என்ன படம் போய் பாரு, உள்ள செம படம், நான் ஏன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வச்சு நான் உள்ள போறேன். அப்படி என்ஜாய் பண்றாங்க. அது மாதிரி அந்த அவார்ட் செரிமனி பொழுது நாங்கள் திடீர்னு இப்படி திரும்பி கையில ஒரு ட்ரிங்கோட இப்படி திரும்ப பார்த்தா டேனி பாயில் என் பக்கத்தில் நிற்கிறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், முன்னாடி சின்ன ரூம்ல நம்ம இருக்கோம், டேனி பாயில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேனி பாயில் உடனே பேச ஆரம்பிக்கிறேன். அவர் உடனே ரெட் கேமரா பத்தி கேட்கறது. ஏன்னா ரெட் கேமரால அப்பதான் பண்ணி எப்படி இருந்தது அந்த கேமரா எல்லாம் பேசாரு. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறோம். போட்டோ வருது, பாத்தீங்கன்னா அதுதான் இங்க பெரிய நியூஸாவே வருது. அண்ட் ஆல்சோ நீங்க அங்க பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து நீங்க அண்ணாந்து பாக்குற நிறைய பேரை வந்து ரொம்ப அருகாமையில பாக்குறதுக்கான வாய்ப்பு வரும். அவங்க வந்து ரொம்ப அழகா பேசுவாங்க. ஏன்னா மணிரத்னம் சார் வந்து நான் கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல அச்சமுண்டு ஸ்கிரீன் ஆக போகுது. அவர் வந்து அங்க ஏதோ மாஸ்டர் கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல. அவர் தனியா இருந்தாரு. நான் வந்து சுஹாசி மேம் வந்து படத்தை பார்த்து ஆல்ரெடி ஒரு பியூட்டிஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் டோல்டு மீ ஆல்சோ ஒன்ஸ், நான் வந்து மணி சார்கிட்ட வந்து டயலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது படத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போயிட்டு நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட, மணிரத்னம் சார்கிட்ட. இன்னைக்கு கூட நம்ம வந்து குழந்தைகள் படம்னு கண்டிப்பா அஞ்சலியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் கிட்ஸ் ஃபிலிம் இல்லையா? ஸோ அவர்கிட்ட போய் நான் பாக்குறேன், அவர் தனியா இருக்காரு, போய் பேசுறேன்.
ஹாய் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப மெதுவா பேசாத சொல்றேன். அச்சமுண்டு அச்சமுண்டு படத்தோட டைரக்டர் நான். ஆ கேள்விப்பட்டேண்ணா அப்படிங்கிறாரு. சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம ஒரு புலம்ப ஆரம்பிக்கிறோம். அவர்லாம் அந்த புலம்பல கேட்டு நம்மள வந்து அவரும் திருப்பி புலம்புவார்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு நப்பாசை. அதாவது அப்போ அதாவது இது மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்றோம் பாருங்க அப்படின்னு நான் பேசினா அவர் ஒண்ணு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் படம் பண்ணாரு அப்படின்லாம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்றேன் அவர்கிட்ட. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எவ்வளவு படம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு கேட்டாரு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு. எவ்வளோ என்னென்ன இடத்துல எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 2, 3 கண்ட்ரி சொல்றேன். இந்த கண்ட்ரில செலக்ட் ஆச்சு, அங்க போனேன், அங்க போனேன். ஒரே ஒரு படம் இருக்க உலகத்துல ஒரு 3, 4 கண்ட்ரியை விசிட் பண்ணிட்டேன். இப்போ கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் உனக்கு ஒரு படத்துல நடந்திருக்கு. நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு மக்களுக்கு வெளியில தெரியறதுக்கே 4 படம் ஆயிடுச்சு. நான் தான் ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு தெரியறதுக்கே 4வது படத்துல தான் தே நோட்டீஸ்டு. உன்னோட ஒரு படத்துல உனக்கு இவ்வளவு நடந்திருக்கு. ஸோ டோன்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. கரெக்ட் தான் இல்ல. நம்ம என்ன ஒரே ஒரு படம் இல்ல, பண்ணது. இப்ப என்னன்னா நம்ம ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சக்சஸ் ஒரு மனிதன் தன்னை சக்சஸா எப்ப உணர்றான்றது விஷயம் இருக்கு. அவனுக்கு பிடிச்ச வேலையில அவனுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சந்தோஷமா செய்யறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதே சக்சஸ்ஃபுல்னு நினைக்கிறவன் தான் சக்சஸ். கண்டிப்பா. இல்ல மானிட்டரி சக்சஸ் தான் முக்கியம்னா பட் தட் டிஃபர்ஸ் இல்லையா? இல்ல மானிட்டரி சக்சஸ்க்கு வந்து முடிவே கிடையாது இல்லையா? அதான் சொல்லுவாங்க. எனக்கு இது நான் வேற விதமா சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவலா சொல்லணும்னா இருக்கிறதுலயே சிறந்த விஷயம் வந்து என்னன்னா அன்னதானம் தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அன்னதானத்துல மட்டும்தான் சாப்பிட்டு போதும்னு சொல்லுவாங்க. மத்த எல்லாத்துலயும் நீங்க பணம் கொடுத்தாலும் வேணும் வேணும்னு தான் தோணும். வைரம் கொடுத்தாலும் வேணும்னு தான். மானிட்டரி சக்சஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல வரல. கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். செல்ஃப் சஸ்டைனிங்கா இருக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஆமா. நீங்க உங்களுடைய படங்களை தயாரிக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஒரு டிவி இருக்கு அப்படின்னு 70% ஆஃப் த மனிதர்களை விட நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க உலகத்துல. நம்ம பாக்குறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் இதான் பார்த்துட்டு இருக்கோம். 70% ஆஃப் த மனிதர்கள் வீட்டுல இன்னைக்கும் டிவியும் ஃப்ரிட்ஜும் இல்ல. நம்ம எல்லாம் மிச்சம் 30%ல தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஸோ தேர் இஸ் நோ எண்ட் ஃபார் திஸ். இப்போ நான் வந்து கிரியேட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நீங்க உங்க படத்தை பத்தி யாராவது ஒருத்தங்க பேசும்பொழுதோ இல்லாட்டி நீங்க அந்த படத்தை பத்தி பேசும்பொழுதோ மத்தவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அது இட் கேன் பி ஈவன் ஏ கமர்ஷியல் ஃபிலிம். அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த டயத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும். அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன சக்சஸ்? இப்ப நீங்க வந்து ஒரு பயங்கரமான மசாலா படம் ஊரே ஊரே திட்டி தீத்துருக்கு. நீங்க வந்து ஒரு பென்ஸ் கார்லயே போனா கூட அது வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ தி ஹாப்பினஸ். பென்ஸ் காரும் இருக்கான். அதுலயும் டிஃபர் ஆகிறவங்க இருக்காங்க. அதாவது வந்து ரிச்ல வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க, பணக்காரங்களா இருக்கிறதுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க. நான் அழறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு பென்ஸ் காருக்குள்ள அழறதுன்னா நான் அழறதுக்கு கூட ரெடியா இருக்கேன் அப்படின்னு பணத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன் ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கா, ஐ ஹவ் ஒர்க்ட் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு மன நிம்மதி, மன அமைதி தர்றதுதான் பெரிய சக்சஸ். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்மள ஆண்டவன் இதெல்லாம் பண்ண விட்டுருக்காங்கல்ல. ஜாலியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தி பேசி நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம். அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சர்டன் டைத்துல புரிஞ்சிடும் தலைவா. இந்த சினிமா விஷயத்துல மட்டும் இவன் எங்க போனாலும் திருப்பி அங்கதான் வந்து நிப்பான். ஆமா அப்படிதான். என்ன நீங்க பாத்துருக்கீங்களா இந்த கிரியேட்டிவ் பக் இருக்கிறவங்க மட்டும் நீங்க அவங்களை எங்க வேணா விடுங்க, அவங்க திருப்பி இங்க வந்துடும். அதுக்கு பேரு அப்படிதான் விடாத கருப்புன்னு வச்சிருக்கேன். ஆமா அது அது நல்லதுதான். ஏன்னா எங்க போனாலும் நீங்க வந்து வேற ஏதோ ஒன்றத பத்தி சிந்தனையில இருக்கீங்கன்னு அட்லீஸ்ட் இதுல இருக்கும்போது அட்லீஸ்ட் அது சிந்தனையா இருக்கும். ஆமா இட் கிவ்ஸ் யூ தி ஹாப்பினஸ். அண்ட் நீங்களும் நானும் என்னைக்காவது ஒர்க் பண்றோம்னு நினைச்சிருக்கோமா? ஜாலியா இருக்கும். ஆமா கமல் சார் சொல்லுவார்ல, எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ண விட்டு அதுக்கு காசும் கொடுத்து கையும் தட்டி இது வேற எந்த இண்டஸ்ட்ரியில நடக்கும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ வி ஆர் ஆல் பிளஸ்ட் இன் ஒன் வே தட் வி ஆர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்த படம் அப்புறம்
இவங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் ஆமா உங்களுக்கு. ஆமா ரொம்ப சந்தோஷமான. பட் எனக்கு வந்து இந்த படம் வந்து என்னுடைய பர்சனலா இட்ஸ் வெரி நைஸ் ஃபிலிம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நண்பருடைய படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது சொன்னேன், இந்த படம் கவலையப்படாதீங்க, ம், யார் பேசுறாங்களோ பேசலையோ, ம், இந்த படம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் ஆகும். அதே போல ம். இந்த படம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஆமா. மொத்த குடும்பமா பார்த்துட்டு பெரிய அளவுக்கு பேச போறாங்க. ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் கோயிங் டு டப் தி ஃபிலிம் இன் ஆல் தி சவுத் இந்தியன் லாங்குவேஜ். ஆமா ஹிந்திலையும் பண்றோம். ஹிந்தில பண்ணீங்களா? ஃபைன். ம், ம். இது பெரிய ரீச் ஆக போகுது. இந்த ஆமா படம் தியேட்ரிக்கலா அடையாத கமர்ஷியல் வெற்றியை கூட இந்த படம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கரெக்ட். இது தியேட்டரிக்கெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல. ஏன்னா நாங்க எதிர்பார்க்கவும் இல்லைன்னா ஆடியன்ஸ் மாறிட்டாங்க சங்கர், உங்களுக்கு தெரியும். ட்ரைலர் பார்த்த உடனேவே இது ஓடிடில பார்க்க வேண்டிய படம், இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். இனிமே தியேட்டர்ஸ்ல சின்ன படங்கள் அப்படின்னு சொல்ற படங்களை வந்து பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு, அதுல ஆமா. அட்லீஸ்ட் ஒரு 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 டிஸ்ட்ரிபியூஷன்லயாவது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கணும். இல்ல ஏன்னா ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப நெறைய பேர் நான் சொல்றது, சின்ன படம்னு எடுத்தாலே இட் ஷுட் பி ஃபிலிம் ரிலேட்டட் வித் யங்ஸ்டர்ஸ். ஆமா. இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு ஆனா படம். ஏன்னா அப்பதான் முத நாள் வரும். முதல் நாள் வரும். இப்ப ஷார்ட் புத்திரி மாதிரி ஒரு படங்களுக்கெல்லாம் குடும்பமா வரணும். ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். சப்சிடி இருக்கணும். குழந்தைகள் படத்தை பண்றதுக்கு சப்சிடி கண்டிப்பா வேணும் சங்கர். நான் வந்து இந்த இன்டர்வியூ பார்க்கறது மூலமா அதுதான் நான் வேண்டுகிற விஷயம். என்னன்னா சப்சிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஒரு குழந்தைகள் படம் பண்ணீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் மானியம் இருக்குன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லாம் ஓடி வருவாங்க. சென்சாரை போய் கொடுங்க. நீங்க கொடுத்து அந்த படத்துல வந்து கரெக்டா ஒரு குழந்தைகள் படம் பண்ணிருக்கீங்கன்னு அந்த படத்துக்கு தகுதிக்கு ஏற்றாற் போல் 20 to 50 வரை மானியம் வழங்கப்படும். தகுதியை நிர்ணயிக்கிறது கூட வந்து காமனா ஒரு பிலிம் மேக்கர்ஸ் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் எல்லாரும் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணுவாங்க. 50 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பிக் மணி. அண்ட் பெப்சில கூட நான் ரொம்ப கேட்கறது என்னன்னா, குழந்தைகள் படம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1500 ரூபாய் வாங்குறவங்க 1200 ரூபாய் வாங்கிக்கலாம், 1500 ரூபாய் வாங்கிக்கலாம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல என்ன காசு பண்ணா நீங்க கொடுக்க போறீங்களா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு திரைப்படம் எடுத்தாலே அப்படி கோடி கோடியா கொட்டிட போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கொட்டட்டும். கொட்டினா அடுத்த தடவை நீங்க கொஸ்டின் கூட பண்ணலாம். நீங்க அது கூட பண்ணலாம். 50 லட்சம் ரூபாய் மானியம் வாங்கி அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர சக்சஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா, அந்த 50 லட்சத்தை வந்து இன்னொரு குழந்தைகள் படத்துக்கு வந்து நீங்க வந்து ஃபண்டா கூட ஏதோ ஒண்ணு நீங்க கொண்டு வாங்க. தேர் ஆர் அம்டீன் வேஸ் டு என்கரேஜ் திஸ் கைண்ட். சொல்ல போனா குழந்தைகள் படத்துக்கு தனி அவார்ட் செக்ஷன் வந்து நேஷனல் அவார்ட்ல இருக்கிற மாதிரி ஸ்டேட்ல இருக்காத மாதிரி குழந்தைகளுக்கு படத்துக்குன்னு தனியா இருக்கா? ஸ்டேட்ல எப்பயாதான் கொடுக்குறாங்க. இல்ல கொடுத்தாங்கன்னா குழந்தைகளுக்குன்னு தனி அவார்டு இருக்கா? தமிழ் தெரியல எனக்கு. இது வந்து நல்லா இருக்கும். குழந்தை நடிகர்களுக்கு கமர்ஷியல் நடிகர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இல்ல ஸ்டேட்ல கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஐ நோ ஃபார் ஷூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, நேஷனல்ல கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது கலைமாமணி அவார்டு மாதிரி சின்ன குழந்தைங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து இல்ல ஏன்னா இப்போ குழந்தைகள் ஏன் நடிக்க வரணும் இல்லையா? அவங்க வந்து என்ன நம்ம ஸ்கூல்ஸ்ட பர்மிஷன் வாங்கி நம்ம எல்லாமும் நடிக்க வர்ற குழந்தைகளையும் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் வி கான்ட் டேக் ஃபார் கிராண்டட், ரைட்? அவங்க எல்லாம் அவ்வளவு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. ஆமா அவ்வளவு. அண்ட் நான் வேற வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேல அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே ஒரு செல்ஃப் கவர்ன்டா தான் நான் இருந்தேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓடிடி, கவர்மெண்ட், ஆடியன்ஸ், பிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நிறைய குழந்தைகள் படம் வரணும். எப்படி நம்ம எல்லாம் சின்ன வயசுல வந்து பூந்தளிர், கோகுலம், அம்புலி மாமா, ரத்னபாலா இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. ஆமா. அது பாத்தீங்கன்னா அண்டர் 13 இருக்கிற எல்லா குழந்தைகள் 99% யாராவது ஒருத்தங்க விழறது, யாராவது ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேல தெரியாம விழறது, பைக் சாயறது, கார் எங்கேயாவது மோதி இதுதான் பாக்குறாங்க. நீங்க சைக்காலஜிக்கலாவே அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதுக்குதான் சிரிக்கிறாங்க. யாராவது உட்காரும் போது இந்த சேரை நோத்தி விட்டா விழுறது, சிரிக்கிறது, இதுதான் நிறைய குழந்தைகள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. எப்ப பாரு சிரிச்சிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் மாறணும்னா படிக்கிற பழக்கம் வரணும். அதெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், பேரண்ட்ஸும் எஃபோர்ட் போடணும். முன்னாடிலாம் நம்மளெல்லாம் வந்து எதெல்லாம் எழுத சொல்லுவாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரெவ்யூலாம் எழுத சொல்லுவாங்க. காந்தி படத்தை பார்த்தியே நேத்திக்கு, காந்தி படத்தை பார்த்து நீ கற்றுக்கொண்ட 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கூல்ல இருந்து கூட்டு யூனிஃபார்மோட போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு நீங்க எழுதுவீங்க, அதை பத்தி ஏதோ ஒண்ணு எழுதுவீங்க. அது மாதிரிலாம் திருப்பி வரணும். ஏன்னா அதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்து ஷேப் பண்ணுது. கண்டிப்பா அதுக்குனாவது பண்ணணும்.
கண்டிப்பாக உங்கள் ஆசை, பேராசை எல்லாமே நிறைவேறதுக்காக நானும் சேர்ந்து கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. அண்ட் நான் வந்து உங்கள்ட்ட சொல்றது வந்து வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கெல்லாம் வந்து ஒரு நான் பண்ண நினைக்கிற நிறைய விஷயங்களை எழுத்து ஸ்பேஸ்ல நீங்க பண்றீங்க. அது நீங்களும் விடக்கூடாது. ஏன்னா இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் கூட இந்த சோ கால்டு விமர்சகர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு. இன்னும் இவங்க படத்தை இப்படி பேசக்கூடாது, அவங்க படத்தை அப்படி பண்ணக்கூடாது, சின்ன படங்களை பத்தி பேசக்கூடாது. ஆனா உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லாம, ஆனா நீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய தடவை நான் உங்கள்ட்ட கால் பண்ணி எல்லாம் கேட்டிருக்கேன். நீங்க எந்த படத்தை பத்தி பேசுறீங்க சங்கர் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அதனால நீங்க எல்லாமும் நிறைய எழுதணும். ஏன்னா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு சினிமா பண்றோம், நம்ம ஏதோ ஒன்று எழுதுறோம். இதெல்லாம் எந்த விதத்துல யார் பாக்குறாங்க, எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. பார்க்காம இப்போ நீங்க ஷார்ட் புட் 3க்காக ஒரு இன்டர்வியூ வரும்போதுதான் நீங்க என்னை பத்தின ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீங்க இருக்கீங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ஏன்னா நம்ம we don't reaffirm our belief on both of us, right? So இத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரணும்னா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எஃபர்ட் நீங்க வந்து இதுல போட்டுருக்கீங்க, நீங்களும் டைரக்ட் பண்ணணும். இந்த என்ன உங்களுடைய 24 மணி நேர சலனம் இந்த நாவல் எல்லாமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விரைவில் அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க சொன்ன நானும் ப்ரொடியூசர் தெரியும். ஆமா இல்ல இந்த ப்ரொடியூசர் தேடுறதுங்கிறது வந்து மாறணும்னா கண்டிப்பா ஓடிடிஸ் ஹேவ் டு சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் அஸ். அதாவது பார்த்தாலே தெரியுது நம்ம எல்லாம் இண்டிபெண்டா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம்னு. ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 200 கோடி நீங்க வந்து ஒரு 300 கோடி பெரிய படங்களுக்கு வச்சீங்கன்னா, ஒரு 150 கோடி மிடில் படங்களுக்கு வச்சீங்கன்னா, ஒரு 50 கோடி இத மாதிரி ஒரு புது பரீட்சாத்தரமான முயற்சிகள், நல்ல முயற்சிகள், அதுல 1-2 நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றாங்க. 1-2 போனாலும் தப்பு இல்ல. ஒரு 2 படம் 500 கோடியில வந்து மொத்தமாவே போறதுனா இருக்குல்ல. இப்ப ஷார்ட் புட் 3 படத்துக்கு பை காட்ஸ் கேஸ் பிவிஆர் சப்போர்ட் பண்ணிச்சு, அமேசான் பிரைம் சப்போர்ட் பண்ணிச்சு. இதுவே வந்து அவங்களே வந்து இன்னும் பணமே போட்டு கூட சப்போர்ட் பண்ணலாம். இன்னும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து ரீச் இஸ் ஹைட்ஸ். அதோடைய டிசர்விங் வெற்றியை வந்து ஓடிடில பெறும். கண்டிப்பா. சோ உங்களுடைய அடுத்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக உங்களை சந்திக்கிறேன். ஆமா. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்கேன். ஒரு டிசம்பருக்குள்ள டிசைட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் அனௌன்ஸ். அண்ட் டெஃபினெட்லி இப்போ எங்க ஆபீஸ்லயே வந்து வி ஆர் எக்ஸைட்டட். இன்னும் ஷார்ட் புட் 3க்கு ஒரு சீக்வல் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஒரு பிரான்ச்சைஸா மாத்தணும் ஒரு ஐடியாவும் இருக்கு. அது கூட நான் ஒரு தடவை இது கேட்டேன், 3Dயா பண்ணலாமான்னு சும்மா ஒரு ஐடியா கேட்டேன். அதுக்கு அவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது. ஏன்னா 3Dல காசே வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் அடுத்து ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். 3Dன்னு நம்ம நினைக்கிறோம், 3Dல ஒரு படம் குழந்தைங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நமக்கு தோணுது. சரி 3Dல பண்ணலாமா அடுத்தது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உடனேவே வேண்டாம், 3D will never be successful. என்ன சக்சஸ்ஃபுல்? the economics is not matching the making அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அடுத்தது ரிசர்ச்சும் இப்போ வந்து 3Dயோ 4Dயோ எந்த டியும் இன்னைக்கு டிஜிட்டலா இட்ஸ் பாசிபிள். ஆமா. ஆனா டிஜிட்டல் இல்லாத காலத்துல மைடியர் கிட்ட சேத்தம் பார்த்து அது வந்து இன்னி வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். ஸோ 3Dல பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். அது திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும். பட் 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விரைவில் நீங்க சொன்ன மாதிரி டிசம்பருக்குள்ள வந்து அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்க. அதோடைய பூஜையில வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நிச்சயமா வந்து என்னுடைய நம்பிக்கை, நான் வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணா அந்த படம் வந்து மேக்ஸிமம் ஜட்ஜ்மெண்ட்ல தப்பாது. இந்த படம் ஓடிடில இஸ் கோயிங் டு ரீச் பிக் ஹைட்ஸ். அது நடக்கும் பாத்துங்க. தேங்க் யூ. சங்கரர் வாயால வந்திருக்கு. அப்ப நீங்க ஒரு ட்ரீட் தரணும் பாக்கி. கண்டிப்பா 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 நல்ல ட்ரீட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.